உபகாரத்தாயே உமை நாடி வந்தேன் அம்மா, உமை தேடி வந்தேன் அம்மா. உபகாரத்தாயே உனை தேடி வந்தேன், உபகாரத்தாயே உனை நாடி வந்தேன். அழைக்கின்றேன் அம்மா அருள் புரிய வாரும், கரம் நீட்டி எனக்கு உபகாரம் செய்யும். உபகாரத்தாயே உனை தேடி வந்தேன், உபகாரத்தாயே உனை நாடி வந்தேன். இறைவனின் அன்னையே உபகாரத்தாயே, இரக்கத்தின் அன்னையே உபகாரத்தாயே, உதவிடும் அன்னையே உபகாரத்தாயே, ஏழையின் அன்னையே உபகாரத்தாயே, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருகின்றேன் அம்மா, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருகின்றேன் அம்மா. உபகாரம் செய்யும் உபகாரத்தாயே, உபகாரம் செய்யும் உபகாரத்தாயே. வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே. உபகாரத்தாயே உனை தேடி வந்தேன், உபகாரத்தாயே உனை நாடி வந்தேன். மகிமை அன்னையே உபகாரத்தாயே, அன்பின் அன்னையே உபகாரத்தாயே, ஞானத்தின் அன்னையே உபகாரத்தாயே, மாசற்ற அன்னையே உபகாரத்தாயே, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருகின்றேன் அம்மா, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருகின்றேன் அம்மா. உபகாரம் செய்யும் உபகாரத்தாயே, உபகாரம் செய்யும் உபகாரத்தாயே. வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே. உபகாரத்தாயே உனை தேடி வந்தேன், உபகாரத்தாயே உனை நாடி வந்தேன். அழைக்கின்றேன் அம்மா அருள் புரிய வாரும், கரம் நீட்டி எனக்கு உபகாரம் செய்யும். உபகாரத்தாயே உனை தேடி வந்தேன், உபகாரத்தாயே உனை நாடி வந்தேன். வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே.
ஆண்டவரை போற்றி நாம் புகழ்வதற்காக இது வந்து 7வது மாதத்திலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் புனித பகார மாதாவினுடைய திருத்தலத்திற்கு அன்போடு அழைத்திருக்கிற ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவிமடுப்போம். எனவே ஆவிக்குரிய பாடல்களையும் புகழ் பாக்களையும் உளமாற நீங்கள் பாடி கடவுளை துதியுங்கள் என்பதனை குலைசேரிக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 3வது அதிகாரம் 15வது திருவசனத்திலே இப்படியாக புனித பவுலடிகளார் ஆண்டவரை நாம் புகழ்வது எவ்வளவு நல்லது, அது எவ்வளவு வியப்புக்குரியது, அது எவ்வளவு ஆச்சரியமானது, அது எவ்வளவு நமக்கு மீட்பை கொடுக்கிறது என்பதை நமக்கு மீண்டும் மீண்டுமாக தெளிவுபடுத்துகிறார். எனவே உலக வாழ்க்கையில் நாம் வீற்றிருக்கின்ற கவலைகள், உலக சம்பந்தமான எல்லாவற்றையும் நாம் மறந்து நம் மத்தியில் எழுந்தள்ளி வந்திருக்கின்ற ஆண்டவரை மட்டும் நம்முடைய கண் முன்பாக வைப்போம். இதோ திருப்பால் ஆசிரியை ஜெயிப்பது போன்று இதோ என் ஆண்டவரை என் கண் முன்பாக வைத்திருக்கிறேன். எனவே என் வலப்பக்கத்தில் எப்பொழுதுமே ஒரு பேரின்பமும் மகிழ்ச்சியும் உண்டு. எனவே ஆண்டவரை நான் இப்பொழுதுமே நான் போற்றி புகழ்வேன். எனது உள்ளம் ஒருபொழுதுமே மௌனமாக இராது என்று சொல்லிய அந்த திருப்பால் ஆசிரியர் ஜெப வார்த்தைகளுக்கேற்ப இது இந்த அற்புதமான இந்த நேரத்தில் ஆண்டவரை புகழ்ந்து பாடி நாம் ஆராதிப்போம்.
ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள் வந்து இதோ இந்த நற்கருணை பிரசனத்தை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ளும்படியாக இதோ இந்த வெளிப்படத்தில் இருக்கின்ற ஆண்டவருடைய திருப்பாடுகளை, மறை உண்மைகளை, மறை நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிற பொழுது அதே ஆவியானவர் தாமே நமக்கு கற்றுக் கொடுக்குமாறு இதோ நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, இதோ எங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை மீண்டுமாக இந்த வெளிப்படத்தில் இருக்கின்ற அற்புதங்களை, அதிசயங்களை எங்களுடைய கண்கள் காணும்படியாக இதோ ஞானத்தின் ஊற்றாகிய ஆவியானவர், இதோ நம்மையெல்லாம் வழிநடத்துகின்ற ஆவியானவர், நம்மை இந்த இடத்திலே அமர வைக்கின்ற ஆவியானவர், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்முடைய செவிகளை திறக்கக்கூடிய ஆவியானவர், நம்முடைய உள்ளதையும் மனதையும் ஆய்ந்து அவற்றை அறியக்கூடிய, மனதை பெற்றிருக்கக்கூடிய ஆவியானவர் இதோ நம்மளை எழுந்தல் வரும்படியாக நாம் ஜெபிப்போம். இதோ நான் உங்களுக்கு ஒரு கொடையாளரை கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லி இதோ இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அதே ஆவியானவர் நமக்கு என்னாலும் நிலைத்து நிற்கும்படியாக ஆவியானவரை இறங்கி வாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இதோ அந்த ஆவியானவர் உங்களுடைய நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வேத வசனத்திற்கு ஏற்ப ஆவியானவரே இதோ எங்களை வழிநடத்துங்களப்பா என்று சொல்லுவோம். இதோ அந்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு துணையாளராக என்னால் நம்மோடு இருக்கின்றவராக கொடுத்திருக்கிறார். எனவே தந்தையிடமிருந்தும் இயேசுவிடமிருந்தும் புறப்பட்ட அந்த ஆவியானவர் இன்றும் நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அதே ஆவியானவர் தான் இது அந்த அருங்குடைய ஜெபத்தின் மூலமாக நம்மை ஒவ்வொரு நாளும் அசைவாடுபடியாக செய்கிறார். நம்முடைய நாவிலிருந்து ஆண்டவருடைய புகழ் எழும்படியாக ஒருவரே செய்கிறார். அஞ்சாதே என்று சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் நல்ல தைரியத்திற்குள் கொண்டு போகின்றவர் அந்த ஆவியானவரை. எனவே தைரியத்தின் ஆவியை, அஞ்சாமையினுடைய ஆவியை ஆண்டவர் கொடுக்கும்படியாக இந்த ஆண்டவருக்கு பயப்படுகின்ற ஒரு ஆவியாய் ஆண்டவர் நமக்கு வெற்றிக் கொடுக்குமாறு நாம் ஜெபிப்போம். இயேசுவே ஆண்டவரே, இதோ நீ கொடுக்கப்பட்ட அதே ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த 7வது மாதத்தை மீண்டுமாக நாங்கள் நினைவு கூறுகிறோம். அன்னையினுடைய திருத்தலத்திலே மீண்டுமாக கடந்த ஆண்டு முழுவதுமாக, கடந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர்களை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்தது போன்று இதோ இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரை எங்கள் நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த புதிய மாதத்தை ஆண்டவரை எங்களுடைய கண்கள் காணும்படியாக கொடுத்ததற்காக ஆண்டவரை நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த காலத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள், சோதனைகள் வந்த பொழுது கூட மீண்டுமாக என் மகனே மகளே வாயிலே சொல்லி திருத்தலத்திற்கு அழைத்த உடைய பேரன்பிற்காக, இரக்கத்திற்காகவும் ஆண்டவரை நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தினோம். இது உடைய ஆலயத்திற்கு வருவதான தைரியத்தையும் ஆண்டவரே புதிய வல்லமையும் ஆண்டவரே உடல் உள்ள சுகத்தையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம். ஆண்டவரே பொல்லாத நெருக்கடி கடந்த மாதத்தில் அங்கு வந்த பொழுது கூட எங்களுக்கு நீ துணையாக எங்களை வழிநடத்திருக்கிறேன். ஆண்டவரே இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லதொரு பள்ளியிலே சேர்ப்பதற்கு ஆண்டவரை உதவி செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை மீண்டுமாக அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவி ஆண்டவரை கொடுப்பீராக, அறிவின் ஆவி ஆண்டவரை கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய உழைப்பை கடந்த மாதத்திலேயே கொடுத்த உழைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். உழைப்பின் ஆவியானவர் குறிப்பாக எங்களுக்குள் இருந்து புதிய வல்லமையும் குறிப்பாக வேலை செய்வதற்கான அந்த தைரியத்தையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக, சுகத்தை கொடுத்ததற்காக ஆவியானவரை போற்றி புகழ்ந்து நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, தொடர்ந்து இது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் கடந்த மாதம் முழுவதுமாக எங்களோடு உடனிருந்து செய்த மிகப்பெரிய காரியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே நம்மளை புகழ்கின்ற பொழுது இது உங்களுக்கு உண்மையிலும் ஆசீர்வாதம் கிடைந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, எங்கள் அதை பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மையான காரியங்கள் நெஞ்சியை நீ ஆண்டவரை மறவாதே, அவர் செய்த சகல விதமான நன்மைகளாம் அணையில் கொள் என்று சொல்லி திருப்பாளர் ஜெபிப்பதும் ஒன்று. இது இந்த ஆலயத்தில் கூட இருக்கின்ற எல்லா மக்களும் ஆண்டவரை எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் என்ன கைமாறு செய்வோம். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்த ஆண்டவருடைய பெயரை தொழுவோம் என்று சொல்லி இதோ நம்முடைய பலிபீடத்துக்கு முன்பாக உம்முடைய பெயரை தொழுவதற்காகவும் உம்முடைய பெயரை மாட்சிப்படுத்துவதற்காகவும் ஆண்டவரை மக்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஒவ்வொரு மாதம் ஆண்டவரை அழைத்து வரையும் நம்முடைய இரக்கத்திற்காகவும் பேரன்பிற்காகவும் ஆண்டவரை நமக்கு கோடி சோதனம் சொல்கிறோம். இயேசுவை ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. இதோ எங்கள் கண்கள் காணும்படியாக எங்களுடைய திட்டங்களை ஆண்டவரை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரை கடந்த மாதத்திலே எங்களுடைய திட்டங்களை சிலவற்றை நிறைவேற்றியிருக்கிறேன்.
ஏற்கனவே நிறைவேற்றப்பட முடியாத திட்டங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் மனமிட்டு கேட்டதை ஆண்டவரே எனக்கு தந்தல்வின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்தினோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இதுவரை எங்களை தொடர்ந்து வழிநடத்துகிறேன். வாக்குறுதி மாறாத இறைவா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்குறுதி நிறைவேறுகின்றவரை நான் உன்னை கைவிட மாட்டேன், கை நிகழ மாட்டேன் என்று சொல்லி எங்களுடைய உள்ளங்கையில் ஏந்தி ஆண்டவரே எங்களை பராமரிப்பதற்காக உமக்கு நாங்கள் கோடி சோத்திரம் சொல்கிறோம் தகப்பனே. இயேசுவே உமக்கு நாங்கள் புகழ். இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நம்மை ஆராதிக்கிறோம். இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை முழு பலத்தோடு நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை நாங்கள் முழு ஆற்றலோடு அன்பு செய்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை இன்னும் முழு பலத்தோடு நம்மளை ஆராதிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே. இதோ விண்ணற்ற வானக தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவரை இதோ இந்த இடத்திலே புகழ் பாடுகின்ற பொழுது நாங்களும் வானக தூதரின் அடையாளங்களாக இருந்த ஆண்டவரையை போற்றி புகழக்கூடிய அந்த நாவி ஆண்டவரை கொடுப்பிறாக. ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு மனதை ஆண்டவரை கொடுப்பிறாக. எவ்வளவுதான் சஞ்சலங்கள், எவ்வளவுதான் சங்கடங்கள், எவ்வளவுதான் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்தாலும் கூட ஆண்டவரை நாங்கள் மீண்டும் ஒருபொழுதும் விட்டு பிரியாதபடி ஆண்டவரை எங்களை அரவணைப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய உள்ளங்கையிலும் உடைய தோளிலும் தூக்கி சுமப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே வழிதவறி சென்ற ஆடுகளை போன்று நாங்கள் அடைந்து திரிந்தாலும் மீண்டுமாக எங்களை நீ தேடி கண்டுபிடித்து உடைய தோளிலே சுவைக்கு சுமைக்கின்ற ஒரு பேரன்பிற்காக ஆண்டவரே நமக்கு நாங்கள் கோடி சோதனம் சொல்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை நீங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு ஒரு பொழுதுமே மாறாத ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் ஆண்டவரே எங்களுடைய குறிப்பாக எங்களை அன்பு செய்யாமல் எங்களுடைய அன்புக்கு புறக்கணிக்காமல் ஆண்டவரே அது எங்களுக்கு வேதனைக்கும் மீறி கொடுத்த பொழுது கூட ஆண்டவன் ஒருவரே என்றும் மாறாதவராக இருக்கிறார். எனவே வேதத்தில் நாம் வாசிப்பது போன்று இயேசு ஆண்டவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் சொல்லி அதே மாறாத அன்பை ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாங்கள் தனிமையில் இருந்த பொழுது கூட, நோயில் இருந்த பொழுது கூட, கடந்த மாதம் முழுவதுமாக எவ்வளவோ இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது கூட ஆண்டவரை எங்களோடு கூட வந்ததற்காக உங்களுக்கு கோடி சோதனம் சொல்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை புனித உபகாரமாக திருத்தலத்தை நாங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் எங்களுக்காக ஒவ்வொன்றையும் செய்து முடிக்கின்ற மாதாவாக இருக்கின்ற மாதாவை ஆண்டவர்கள் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம் தகப்பனே. இயேசு ஆண்டவரை எங்களுடைய தாய் எங்களை கொடையாக கொடுத்தது எவ்வளவு பெரிய பாக்கியமாக ஆண்டவர்கள் பெற்றிருக்கிறோம். எனவே அந்த மாதாவை நாங்கள் ஒவ்வொரு நாள் நினைக்கின்ற பொழுது இது அந்த பலிபீடத்துக்கு முன்பாக அவரை நாங்கள் ஒவ்வொரு நாள் உணர்வுரை நாங்கள் வேண்டி செவிக்கின்ற பொழுது இதோ உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குறுதியை கொடுப்பதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தினோம் தகப்பனே. இதோ இந்த மாதத்தில் கூட இவ்வளவோ நெருக்கடியில் பக்தியிலும் ஆண்டவரை எண்ணற்ற பிள்ளைகளை ஆண்டவர் மீண்டுமாக உடைய ஆலயத்திலே கூட்டி வந்து சேர்த்து நன்றி செலுத்துகிறோம். இது அந்த ஆலயத்தில் கிடைக்கின்ற மிகுதியான நன்மையான காரியங்களுக்காக, இந்த ஆலயத்திலே கிடைக்கின்ற மிகுதியான ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை மீண்டுமாக பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காக இருக்கின்ற எல்லா பிள்ளை கடந்த மாதத்தில் ஆசீர்வதித்தது போன்று இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்க முடியாமல் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை பல்வேறு மக்களுடைய பொருளாதார தடையை நீக்கி கடந்த மாதத்தில் ஆசீர்வதித்திருக்க நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கு மேலாகவே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரை, நன்றி தகப்பனே. கடந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் பிரயாணம் செய்கின்ற பொழுது, வாகனத்தில் ஏறுகின்ற பொழுது கூட ஆண்டவரே எங்களுடைய காலை குறிப்பாக எங்களுடைய பாதையை நீ செம்மையாக மாற்றி கொடுத்திருக்கிறேன், பாதுகாப்பானதாக ஆண்டவரை மாற்றி கொடுத்திருக்கிறேன். அதற்காக கூட ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதத்தில் உள்ள ஆண்டவரை எத்தனையோ முறை நாங்கள் திருப்பலியில் நாங்கள் பங்கெடுத்து உம்முடைய தெய்வீக அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். உம்முடைய உடலை நாங்கள் பெற்றிருக்கிறோம் தகப்பனே. அந்த ஒரு கிருபைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஆண்டவரை இந்த மாதம் முழுவதுமாக இதோ எங்களோடு இருக்கும்படியாக மீண்டுமாக இந்த மக்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ மாத்தாளை போன்று பல்வேறு காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் இதோ மரியாவை போன்று இதோ உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை ஆசீர்வாதத்தின் ஊற்று என்று சொல்லி இதோ உன்னுடைய பங்கு ஒருவரையுமே எடுக்கப்பட
எடுக்கப்படாது, இந்த ஆசீர்வாதம் ஒருபொழுதும் எடுக்கப்படாது என்று சொல்லி ஆண்டவரே எத்தனை பிள்ளைகளை உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக வாஞ்சியோடு அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கின்ற வார்த்தைகளுக்கு விடுதலை கொடுக்காது, இந்த உலகத்தினுடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது, ஆனால் உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இதோ பாறையின் மீது கட்டப்பட்ட குடும்பங்களாக உடைய வார்த்தையிலே கட்டப்பட்ட குடும்பங்களாக இருப்பதற்காக ஆண்டவரே உடைய வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை விதமான ஆண்டவரை கடந்த மாதங்களில் நாங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது ஆண்டவரை நீங்களோடு பேசியதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒவ்வொரு திருப்பலி சமயத்திலும் ஆண்டவரை நம்முடைய வார்த்தையின் வழியாக பேசுவதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அந்த வார்த்தையை எங்களை மீட்க வல்லது, அந்த வார்த்தையை எங்களுக்கு அற்புதம் அதிசயம் செய்ய வல்லதாக இருக்கிறது. காரணம் உடைய வார்த்தை உயிருள்ள ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, இறந்து போன வார்த்தை அல்ல, செத்த வார்த்தை கிடையாது. மாதம் அந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஆறுதலையும் குறிப்பாக அரவணைப்பையும் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் உண்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்ற பொழுது மேன்மையான ஆசீர்வாதங்கள் விண்ணகத்தில் இறங்கி வருவதை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உணர்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கடந்த மாதத்தை போல் இந்த மாதத்தில் அநேக பிள்ளைகளை ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை செப்ப வல்லமை உடைய பிள்ளைகளாக ஆண்டவரை மாற்றுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு புலனை பேசுவதற்காக, பல்வேறு வார்த்தைகளை பேசுவதற்காக மட்டுமல்ல, மாறாக உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செய்யப்படுத்தோம் என்றால் இது மாதாவை போன்று மரியாதை போன்று ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்கள் என் பெற்றோர்களை விட என் தாயை விட மேலானவர்கள் என்று சொல்லி ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேன். அதே ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரை இது இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் கொடுப்பதாக எல்லா விதமான சுதி சோதரம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இயேசுவி ஆண்டவரை இதோ கண்களை மூடி உங்களுடைய இறை பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணற்ற ஆத்துமாக்களை மீண்டுமாக நீ கண்ணோக்குவீராக. இதோ விசுவாசத்தின் கண்கொண்டு எல்லாம் ஆண்டவரை உன் திருமுன் இருக்கின்ற இதோ இறை பிரசனத்தின் மூலமாக நற்கருணை ஆண்டவரை காண்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்ற அநேக பிள்ளைகளை ஆண்டவரை நீர் கண்ணோக்குவீராக. மீண்டுமாக இந்த திவ்ய நற்கருணையிலே மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய அதிசயம் உண்டு என்று சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணை முன்பாக செபிக்க அநேக பிள்ளைகளை ஆண்டவரே மீண்டுமாக இந்த ஆசீர்வாதத்துக்குள் கடந்து போக செய்கிற நம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 7வது மாதமானது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிருபையின் மாதமாக இருக்கும்படியாக, ஒரு இரக்கத்தின் மாதமாக இருக்கும்படியாக, உங்கள் துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும்படியாக ஆண்டவரே அநேக பிள்ளைகளை அழைத்து வந்த நம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நன்றி. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவாக உள்ள நன்மையான காரியங்களை செய்திருக்கிறேன். ஓராண்டு நாங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை செய்த நன்மைகளை சொல்லிக் கொண்டே இருந்தோம் என்றால் அது எங்களுடைய வாழ்க்கையை போதாத ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவரே, அப்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் தேர்ந்தெடுத்து நீ ஆசீர்வதித்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேர்ந்தெடுத்து அற்புதமான குழந்தைகளை கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதே போன்று ஒவ்வொரு மனைக்குறிப்பாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான குடும்ப வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல உறவினர்கள், ஆண்டவரை நல்ல பெற்றோர்கள், நல்ல மாமியார், மருமகள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்காம நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லாமுடைய திட்டத்தில் இருந்தது எதுவுமே இந்த திட்டத்திற்கு முரமானதாக இல்லை. ஆண்டவரின் திட்டத்தை உணர்ந்து கொள்வதற்கான சக்தி எங்களுக்கு கொடுக்குமா நம்மளை ஜெபிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தால் கூட ஆண்டவரே அதில் என்னுடைய திருவிழம் இருக்குது என்னை கண்டுகொண்டு வாழ ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஆவியின் கொடைகளையும் கொடுத்து நீ ஆசீர்வதிக்கிறாக. இதோ மன்னிக்கின்ற ஆவியானவர், இதோ சமாதானத்தின் ஆவியானவர், இதோ உன்னை எப்பொழுதுமாக உன்னை தேற்றுகின்ற ஆவியானவர், எல்லா விதமான பொறுமையின் ஆவியானவர், இதோ எல்லா விதமான ஆவியானவருடைய வரங்களால் கனிகளால் ஆண்டவர் பிள்ளைகளை மீண்டுமாக நிரப்புவதற்காக நாங்கள் நமக்கு கோடி சூத்திரம் சொல்கிறோம். இயேசு ஆண்டவரை பேசுவது நாங்கள் அல்ல, நாங்கள் நிற்பது நாங்கள் அல்ல, மாறாக நீரே எங்களோடு கூடவே இருக்கிறேன். இயேசுடைய பவுலடியா சொல்வது கொண்டு வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரை நீ வாழ்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடையை கொடுத்திருக்காக நன்றி செலுத்தும் தகப்பனே. இயேசுவே ஆண்டவர் எங்களை சாட்சிகளாக மாற்றுகளாக இதோ இந்த அற்புதம், இதோ இந்த வாழ்க்கையில் இந்த ஜெபத்தை நீ கேட்கின்ற பொழுது மீண்டுமாக நாங்கள் பல்வேறு மக்களுக்கு உங்களுடைய வல்லமை எடுத்து சொல்கின்ற ஒரு கருவியாக மாற்றப் போகின்ற உங்களுடைய இரக்கத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, உயிர் உள்ளவரை நம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. என்னுடைய வாழ்க்கையின் கடைசி முடிப்பது வரை ஆண்டவரை விட்டு புரியாத ஒரு வரத்தை தாரும் ஐயா. இயேசுவே ஆண்டவரே, இது அந்த நேரத்தில் விட எங்களுடைய பல்வேறு காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படுகின்ற பொழுது அஞ்சாதே திகையாது நான் உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். உள்ளங்கைகளில் ஆண்டவர்களை ஏந்தி ஆண்டவரை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை
ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இயேசு எங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழவே முடியாது என்று சொல்லி ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்க ஒவ்வொரு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எவ்வளவு விதமான கஷ்டமான ஒரு சூழ்நிலையோட, இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையோட ஆண்டவர் எண்ணற்ற குடும்பங்களை தேடி வந்திருக்கிறார் என்பதை ஆண்டவரை அறிந்தவராக இருக்கிறேன். இதனுடைய தொலைவில் எரிந்து வருகின்ற பொழுது அவருடைய நிலைமை என்ன என்பதை ஆண்டவரை அறிந்தவராக இருக்கிறேன். ஆண்டவரை எங்களை புறக்கணியாமல், எங்களை உதிரித்தல்லாமல் மீண்டுமாக ஆண்டவரை எங்களை கண்ணோக்குவதற்காக ஊழாரி அந்த வைந்தனை போன்ற ஆண்டவரை எங்களை கட்டி அரவணைப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தினோம் தகப்பனே. இயேசுவை ஆண்டவரை எத்தனையோ முறை நாங்கள் விலகி சென்றாலும் கூட மீண்டுமாக எங்களை தேடி வருகின்ற மாபெரும் அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பு குறிப்பாக தேடுகின்ற ஒரு அன்பாக இருக்கிறது. எனவே அந்த அன்பு ஒருபொழுதுமே குறையாத விதத்தில் ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய பிறப்பிலிருந்து இந்த நொடிப்பொழுதுடைய ஆண்டவரை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துவோம். குறிப்பாக எங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் எங்களை ஒருபொழுதுமே விட்டு பிரியாத வண்ணமாக ஆண்டவரை எங்கள் நினைவு கூறுகின்ற இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இத்தனை பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே இறங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ நம்ம விடுதலை என்னுடைய வாசிப்பது போன்று இதோ நான் விண்ணகத்தில் நான் இறங்கி வந்திருக்கிறேன். மக்கள் படுகின்ற துன்பங்களை என் கண்களால் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவரே இது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கண்ணோக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ எத்தனை விதமான வேதனைகள் மத்தியிலே வந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தில் விடுதலை உண்டு என்று சொல்லி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அதே ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திலே விடுதலை உண்டு என்று சொல்லி ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே ஆண்டவரே மீண்டுமாக எங்களுக்கு அந்த விடுதலையின் ஆவியானவரை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ நோயை பிணியை நீக்கக்கூடிய அதே ஆவியானவர்கள் இறங்கி வரும்படியாக அநேக குடும்பங்களை சாபத்தை நீக்கி மீண்டுமாக ஆசீர்வாதம் நிரம்பும்படியாக ஆண்டவரை கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு இத்தனை விதமான மாய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு பிள்ளை சூழ்நிலைகள் அவிழ்க்கப்பட்டு ஆண்டவரை மீண்டுமாக ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் கிடைக்குமாக செபிக்கிறோம். இயேசு ஆண்டவரை இந்த மாதத்தில் முழுவதுமாக இந்த பிள்ளைகளை நினைவு கூறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா விதமான சுக சுதந்திரம் முக்கிய ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நிறைய பேர் ஆண்டவரை பார்த்து துதித்திருப்பீங்க. நிறைய பேர் ஆண்டவரை பார்த்து குறிப்பாக இந்த நேரத்தில் இத்தனை மணி நேரம் என்னுடைய நாவிலிருந்து இத்தனை விதமான வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. சில பேர் துதித்திருப்பீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் பலமுறை நான் சொல்வதுண்டு, ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் ஆண்டவரை புகழ முடியும். ஆண்டவருடைய பிரசனத்தை உணராத பிள்ளைகள் ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி நினையாத சில உள்ளங்கள் ஆண்டவரிடமிருந்து அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது, துதிக்கவே முடியாது. எனவே ஆண்டவர் இந்த இடத்தில் இருக்கிறார் என்று சொல்லி விசுவசிக்கிறவங்க தான். இறந்து போனவர்கள் பாதாளத்துக்குள் இறங்குகிறவர்கள் ஒரு பொழுதுமே கடவுளை நினைத்து பார்ப்பது கிடையாது. மாறாக நாம் மட்டுமே உயிரோடு இருக்கின்ற நாம் மட்டுமே கடவுளை புகழ்ந்தேற்ற முடியும். எனவே இத்தகைய ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி உயிருள்ள ஆண்டவரை நோக்கி ஒரு சோதரம் சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஆகும்படி எல்லாம் இந்த பலிபீடத்துக்கு முன்பாக காண்பது ஒரே ஒரு இறை வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல் 26 முதலாவது வசனத்தை நாம் இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு முன்பாக நாம் அந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து பார்ப்போம். இன்று நிறைய பேர் தடுமாறி போகிறோம். எங்கே போவது, யாரிடம் ஒரு உதவியை கேட்பது, எங்கே சென்றால் என்னுடைய குடும்பம் ஒரு எல்லா விதமான நெருக்கடியில் இருந்தும் மீண்டுமாக ஒரு சமாதானத்துக்குள் வர முடியும், அல்லது நான் நினைக்கின்ற ஒரு காரியம் எப்பொழுது எனக்கு கைகூடும், அல்லது நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன், அல்லது பலரின் மூலமாக நான் அவமானப்பட்டு போயிருக்கிறேன். எனவே இந்த அவமானத்தை யாரெல்லாம் எனக்கு நீக்குவார்கள் சொல்லி இந்த உலகத்திலே பல சமயங்களிலே நாம் சஞ்சலப்பட்டு பல சமயங்களில் நான் கவலைக்குள்ளாகி நாம் தனிமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று சொல்லி நமக்கு அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். எனவே அத்தகைய
ஒரு நிலையிலே இன்றைய இந்த ஜூன் ஜூலை மாதத்திலே ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை ஒரு வார்த்தையை நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். எனவே அந்த வார்த்தை முழுவதும் இந்த மாதம் முழுவதுமாக அந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு கஷ்டத்திற்கு உள்ளாகின்ற பொழுது இந்த காரியம் எனக்கு நடக்காது என்று சொல்லி பலர் நம்ம நம் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த ஒரு வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். காரணம் பவுலடியார் அழகா சொல்கிறார், நான் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும் சொல்வார். நான் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்ததாக நமக்கு தெரியவில்லை. இயேசுவால் எப்பொழுது ஆட்கொள்ளப்பட்டாரோ அப்போதிலிருந்து அவர் எவ்வளவோ பாடுகளையும் துன்பங்களையும் ஏற்றார். ஆனால் அந்த துன்பங்களுக்கு மத்தியிலே புனித பவுலடியார் சொன்ன மிகப்பெரிய ஒரு வார்த்தை தான், நான் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். இன்று இந்த பலிபீடத்துக்கு முன்பாக எண்ணற்ற மக்கள் இதே வார்த்தையை பவுலடியார் சொன்ன அதே வார்த்தையில் நாம் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நாம் சொல்வோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம், நான் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நான் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நான் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும், என்பது எனக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளின் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அதுதான் இப்ப சொல்றார், இப்ப நீ பவுலடியார் சொன்ன அதே நம்பிக்கையை நீயும் சொல்லிக்கின்ற போது நானும் பவுலடியாராக மாறுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை ஒருவருக்கு மட்டும் குறித்து காட்டப்படவில்லை, எல்லாருக்குமாக அந்த வார்த்தை. நிவிதன் பவுலடியார் சொல்லுகின்ற பொழுது அதே பவுலடியாராக நானும் மாறுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நான் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கேன் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அதே போன்றுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஒரு வார்த்தையை இந்த மாதத்தினுடைய ஒரு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே மீண்டுமாக அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அது முதலாவது, ஆண்டவரை நான் குற்றமற்ற என்பதை அறிவியும், என் நடத்தி நேர்மையானது. அதுக்கடுத்த வார்த்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வார்த்தை, நான் ஆண்டவரை நம்பினேன். சொல்லுங்க, நான் தடுமாறவில்லை. ஞானதுரை சொன்ன வார்த்தை அல்ல, பங்குசாமியார் சொன்ன வார்த்தை அல்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இப்போ நீங்கள் சொல்லி பாருங்க, நான் ஆண்டவரின் மேல் நான் தான். அதேமாதிரி நீங்கள் சொன்னாதான் அது உங்களுடைய வார்த்தையாக மாறும். நான் சொன்னேன்னா எனக்குள்ள வார்த்தை சரிங்களா? இப்போ நான் சொல்கிறேன், நான் ஆண்டவரை நம்பினேன், நான் தடுமாறவில்லை. இதே நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுன்னா, இதே ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீயும் அந்த வார்த்தையை உச்சரித்து பாருங்க. அப்போதான் அந்த வார்த்தை உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் உனக்கு தெரியும். திருவே சமயத்தில் கஷ்டப்பட்டுருக்குறோம், கவலைப்பட்டிருக்கோம். அப்போ அந்த சமயத்தில் நான் எங்கேயே போயிருக்கிறேன்னு யோசிச்சுட்டு பாருங்களேன். பிரச்சனையை மட்டும் நம்ம மையப்படுத்தும். ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஆஹா அந்த பிரச்சனை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிரச்சனைக்கு மத்தியிலே நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எதுவாக இருக்க முடியும்னா, நான் ஆண்டவரை நம்பினேன், நான் தடுமாறவில்லை. இப்ப எல்லாம் சேர்ந்து சொல்ல, உங்களுக்கு கஷ்டம் கவலைகள் எல்லாம் இருக்குது. எனவே நீங்க மீண்டுமாக ஆண்டவரை பார்த்து உண்மையாகவே இந்த வார்த்தை உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையை கொடுக்கணும் அப்படின்னா நீ சொல்லி பழகணும். நற்கருணை ஆண்டவரிடம் ஒரு சக்தி இருக்கிறது. இன்னைக்கு சக்தியை தேடி வர எங்கேயும் நீ போக வேண்டியதில்லை. நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு கிறிஸ்துவ சமூகம் ஒரு நற்கருணையை மையப்படுத்தாத ஒரு கிறிஸ்துவ சமூகம், அதுக்கு அடுத்த என்ன வார்த்தை, ஒரு பொழுதுமே ஒரு துளி கூட முன்னேற்றம் அடைவது கிடையாது. ஏன் இன்னைக்கு நற்கருணைக்கு முன்பாக நம்ம உட்கார்ந்துருக்கோம்? எதுக்கு நற்கருணை ஆண்டவர் இவ்வளவாக மையப்படுத்தார் அப்படின்னா அதான். இன்னைக்கு எனக்கு ஆற்றல் வேணும், எனக்கு ஒரு கஷ்டத்திலிருந்து உனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னா அது நற்கருணை ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா இதுல அவ்வளவு ஒரு வல்லமை அடங்கி இருக்கிறதை அநேக புனிதர்கள் உணர்ந்து கொண்டாங்க. இன்னைக்கு நானும் அதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம இந்த பலிபீடத்துக்கு முன்பாக அமைத்திருக்கிறார். அப்ப எல்லாம் சொல்லுங்க, நான் ஆண்டவரை நம்பினேன், நான் தடுமாறவில்லை. எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து. சென்டரில் உள்ளவங்க மட்டும் சொல்லுங்க. இந்த சென்டர் பகுதியில் உள்ளவங்க மட்டும் சொல்லுங்க. எல்லாம் வாய் திறங்க. சாப்பிட்டது மட்டும் தான் இல்லை, எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவரை பார்த்து பேசுவதற்கு. ஆனால் சொன்ன இதுதான், நீ ஆண்டவருடைய பிரச்சனத்தை நீ உண்டெல்லாம் பேசவே மாட்டேன்.
ஆண்டவர் இந்த இடத்துல சும்மா உனக்கு வந்து அற்புதத்தை அதிசயம் செய்யணும், இலவசம் கிடையாது. இன்னைக்கு நிறைய இலவசம் கொடுத்து போய் நின்னோம்னா அது இலவசம் கிடைக்கும். நீ 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 கேட்டாலும் கேட்கலாம் இலவசம் உண்டு. ஆனால் ஆண்டவரோட அது மாதிரி இலவசத்துமா நீ எதையும் பெறவே முடியாது. நீ கேட்டாதான் பெற முடியும். நீ வாய் வலிக்கு நீ ஆண்டவரை பார்த்து நீ வந்து நம்பிக்கையோடு கூப்பிட்டாதான் ஆண்டவர் வந்து உன்னுடைய குரலுக்கு செய்யும் எடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வந்து வீட்டில் உட்கார்ந்து இருக்கலாம், நல்லா ஹாயா உட்கார்ந்துருக்கலாம், மற்றவங்களை பற்றி நான் வந்து நம்ம கவலைப்படும். நான் இன்னைக்கு ஆண்டவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஆண்டவரோட ஒரு சில நிமிடங்களாவது அவருடைய பிரசனத்தை உணர்ந்து உண்மையாகவே எனக்கு ஆண்டவர் கொடுப்பான்னு நம்பிக்கையோடு வந்திருக்க மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்லவே முடியாது. அது பசாசு அந்த வாயை கட்டி போடுவான். நீ சொல்லாத, அதை சொன்னதுனால உனக்கு என்ன பெரிய உனக்கு பயன் வரப்போகுது. பசாசு எப்பொழுதுமே பக்கத்திலிருந்து நம்ம சோதித்துக்கிட்டே இருப்பான். இந்த உலகத்தில் வந்து கட்சிக்கும் சிங்கம் போன்று ஒரு ஆத்மாவை எப்பொழுது விழுங்கலாம் என்று சொல்லி காத்திருக்கிறது சிங்கம் மட்டும்தான். அந்த சிங்கத்தின் அடையாளம் தான் வந்து பசாஸ். உன் ஆத்மாவை எப்போ வந்து கலந்து கொண்டு போகலாம், உடைய ஆத்மா எப்படி அவருடைய பிரசன்னத்திலிருந்து விலகி கொண்டு போகலாம். ஒவ்வொரு நிமிடமும் 24 மணி நேரமும் நம்மை பற்றி இந்த ஆண்டவருடைய இறை பிரசனத்தை உணராத விதமாக நம்மை கட்டி போட்டுக்கிறது வேறு யாருமே கிடையாது, பசாசு மட்டும்தான். அப்ப இந்த பசாசுடைய அந்த அந்தகார வல்லமை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம உணரணும். உலகத்தில் இருக்கணும், உலகத்தை பற்றி நினைங்க. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க வீட்டு காரியத்தை பற்றி நினைக்க தப்பு கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க, கணவரை எப்படி கவனிக்கணும், பிள்ளைகளை எப்படி வந்து ஒரு படிப்புல வந்து அக்கறை காட்டணும், அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீ ஆண்டவருடைய பிரச்சனத்துக்கு வருகின்ற பொழுது அப்படியாக உன்னை வந்து உலக காரியத்தில் கொண்டு போகின்ற பசாசுடைய அந்த அந்தகார சூழ்ச்சிக்கு நீ அடிபணிந்து போயிடே கூடாது. இப்ப சொல்லுங்க, அந்தகார வல்லமைக்கு அடிபணிகிறவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஆமா, பசாசுக்கு அடிபணிகிறவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. சிரிக்கிறார். இவ்வளவு தூரம் தொண்டை தனியை கிட்டே கிடையாது. அது இருக்கும். பசாசு இருக்காத இடமே இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பசாசானவன் வார்த்தையை நம்ம வந்து கட்டி போட்டு ஏதோ அப்படிங்கிற மாதிரி அப்ப மீண்டுமாக சொல்லுவோம், மீண்டுமாக கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உண்மையாகவே ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு வாக்குத்தமாக கொடுத்திருக்கிறாரு. நான் ஆண்டவரை நம்பினேன், நான் தடுமாறவில்லை. சொல்லுங்க, நான் ஆண்டவரை நம்பினேன். இந்த சைடில் உள்ளவங்க மட்டும் லெப்ட் விங்கு ஒரு 20 பேர் தான் இருக்கிறாங்க. அவ்வளோ சத்தம் வருது. 50 பேர் இருக்கிற இந்த இடத்துல சத்தமே காணும். பல பேர் வாயை திறக்கவே இல்லை. அப்போ வாயை திறக்க சொல்ல போகிறேன். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கூப்பிட்டு அம்மா நீ சொல்லு, தம்பி நீ சொல்லு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வெக்கமாக போயிடும் உங்களுக்கு. அதனால் மீண்டுமாக சத்தமாக 50 பேர் இருக்கிற இடத்துல இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறாங்கன்னா அதுதான். எனக்கு எல்லாம் மடியில் வந்து கொட்டணும், வானத்தை கூரையை பிச்சுக்கிட்டு அப்படி மேலேருந்து கீழேருந்து கொட்டணும் அப்படிதான் நினைக்கிறோமே ஒழிய அந்த கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கறது கிடையாது. இப்போ சென்ட்ரல் உள்ளவங்க சொல்லுங்க, நான் ஆண்டவரை நம்பினேன், நான் தடுமாறவில்லை. இப்போதான் இவ்வளோ தூரம் தொண்டைக்கிலேயே கிட்டி நிர்மலாமா இப்போதான் வந்து அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அவ்வளோதான் செய்ய முடியாதனால ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை நான் வந்து மோயிசனை போன்று பரிந்துரை செய்து அப்பா என் மக்களுக்கு கொடுங்கப்பா, சில சமயத்தில் கவலையோடு வந்திருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். இந்த ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகளாக மாதிரி இருக்கு. இந்த செய்தி உள்ளவங்க சொல்லுங்க மீண்டுமாக. பாட்டுக்காரங்க ஃபுல்லாக அங்கே தான் இருக்கிறாங்க. பாட்டு பாடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதும் உங்களுடைய வேலை தான். இப்போ சொல்லுங்க சத்தமா, நான் ஆண்டவரை நம்பினேன், நான் தடுமாறவில்லை. பாருங்க, அடுத்த வார்த்தை உங்களுக்கு தான் வருது. அதனால அந்த அடுத்த வார்த்தைக்குள்ள ஒரு பாடலோட நீங்க பாடலாம். அந்த அடுத்த வார்த்தை வருகிறது ரொம்ப பிடிக்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தை நிறைய சங்கீதங்களில் பாடுவார் இந்த வார்த்தையை. ஆண்டவரை நீ சோதித்து ஆராய்ந்து பாரும். உங்கள்கிட்ட இப்போ கொஸ்டின், இப்போ உங்கள்கிட்ட இப்போ தான் கேள்வியை போட்டுக்கிறேன், எக்ஸாம் நடக்குது. இப்போ ஆண்டவரை நீ சோதித்து ஆராய்ந்து பாரும்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, முன்னாடி சொன்னீங்களே ஒரு வார்த்தை, ஆண்டவரை நான் நம்பினேன், நான் தடுமாறவில்லை அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ஆண்டவர் உங்களை சோதிக்க போகிறார். எனக்கு முன்னாடி சோதிச்சார் அப்படின்னா நீ எங்கெங்கே போனீங்க, எந்தெந்த மாய வித்தைக்காரன்ட்ட போனீங்க, முடிச்சு போடுறது, முடிச்சு அவிக்கிறது, அப்புறம் என்ன பொம்மையில் எதுவும் செஞ்சு ஊசி போல குத்துறது, அதெல்லாம் உண்மையாகலாம். இந்த பொம்மையை செஞ்சு ஊசியை குத்தோம்னா எனக்கு வந்து வலிக்குமாம்ல.
போய் செய்யறவங்கள்ட்ட கேளுங்கப்பா, செய்யாத எங்களை அப்புறாணி எங்களுக்கு போய் சொல்லுவாங்க. சில சமயத்தில் பொம்மை மாறிச்சுன்னா நம்மளுக்கு தெரியாதுமா, சிஸ்டர்ஸுக்கெல்லாம் தெரியாது. அது சில சமயத்திலாம் சொல்லான்னு சொல்ல முடியாது. சாமியார் இருக்கிற மாதிரி செஞ்சு ஒரு ஊசி வைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, ஆண்டு அப்போ தாவீதை என்னை சோதித்து பாருன்னு சொன்னார்னா அவர் சொன்னதில் அர்த்தம் இருக்குது. நான் ஆண்டவர் விட்டு நான் எங்கேயுமே போகல. அதுதான் அவருடைய வார்த்தை, வேற ஒன்றுமே இல்லை. நான் ஆண்டவர் விட்டு நான் எங்கேயுமே போகல, நான் ஆண்டவரை நம்பினேன், தடுமாறவில்லை. அப்படின்னா அவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்லாதீங்களா பாருங்களா. அருமையான தேவனுடைய தாவீது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திருப்பாடல் 20 பாருங்களேன். திருப்பாடல் 20 7வது வசனத்தை வாசிங்க, எல்லாம் கவனமா கேளுங்க. ஒரு தாவீது எங்கே நிற்கிறாரு பாருங்க. ஒரு வார்த்தையை அவர் ஆண்டவர் ஜெபக்கூடாதுக்கு முன்னாடி சொன்னார் அப்படின்னா அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிட்டார். அந்த காலத்துல ஒரு அரசன் இன்னொரு நாட்டை கைப்பற்றணும்னா என்ன செய்வான்? மிகப்பெரிய படைகளோடு போவான், மிகப்பெரிய யானை படைகளோடு போவான், ஈட்டி அம்பு எல்லாத்தையும் எடுத்துதான் போவான், சும்மா போக மாட்டான். ஆனா பாருங்க, தாவீது நான் ஆண்டவரை ஆண்டவரை நம்புறேன், இவர் யாரையும் நம்பல அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு இறை வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கவே முடியாதுங்க. இதுதான் அவர் கொடுத்த அந்த இந்த திருப்பால் எனக்கு ரொம்ப பிடித்த அதிகமாக பிடித்த ஒரு வார்த்தை தான். பாருங்க 7வது வசனம் நான் வாசிக்கிறேன், எல்லாம் கவனமா கேளுங்க. சில பேர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க, அப்பதான் அந்த வார்த்தை உங்களுக்குள் வரும். நான் சொல்ல எல்லாம் சொல்லுங்க. சிலர் சொல்லுங்க, சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர். நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம். அவர்கள் தடுமாறி வீழ்ந்தார்கள், நாமோ உறுதியாய் நிற்கின்றோம். நீ எவ்வளவுதான் பணம் வச்சுக்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை, நான் என்னை எவ்வளவு இவனை அசைக்க முடியாது அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லாத. இவற்றை தாவீது எல்லாம் இருந்துச்சு, தேர்ப்பட குதிரை எல்லாம், அதை நம்பி நானும் யாரையும் நம்பிக்கை வைக்கிறேனா என் ஆண்டவரின் பேர்ல. எவன் நம்பிக்கை வச்சானோ எல்லாம் தடுமாறி கீழே விழுந்தான். நாம உறுதியாக நிற்கிறோம். நம்பிக்கை உள்ளவங்க, விசுவாசம் வைக்கிறவங்க. இன்னைக்கு நான் என்னுடைய சொந்த திறமையை பற்றி நான் தான் செஞ்சேன், நான் தான் போனேன், என்னால தான் வந்துச்சு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த சொல்லி விசுவசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி மீண்டுமாக சொல்லுங்க, praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் முன்பாக ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறோம். அந்த வார்த்தையை நான் சோதித்து பார்க்கும்படியா ஆண்டவர் அழைத்து விடுகிறார். அப்ப 2வது வார்த்தை, ஆண்டவரை நீ சோதித்து ஆராய்ந்து பார். இன்னைக்கு நீ ஆராய்ந்து பார். நான் போகவே மாட்டேன், ஆண்டவரை மட்டும் கெட்டியாக நான் பிடிச்சு கொள்வேன். எங்க என்ன வந்தாலும் சரி, நான் ஆண்டவரை மட்டுமே நான் நம்புவேன். ஆண்டவருடைய அந்த பெயர் மட்டுமே எனக்கு துணை, ஆண்டவருடைய பெயர் மட்டுமே என்னை பாதுகாக்கும் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சுய ஆய்வு செய்வோம். என்னைக்கும் செய்யறோம், இன்னைக்கு சுய ஆய்வு செய்வோம். இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மாஸ்டர் செக்அப் ஒன்று இருக்குது. உனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா உன்னுடைய பிளட்ல இருந்து, உன்னுடைய இருதயத்திலிருந்து, உன்னுடைய கண்ணிலிருந்து, உன்னுடைய உடல் உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் பரிசோதிப்பதற்காக டாக்டரை போய் பார்க்கிறோம், ரைட்டுங்களா? அவர் பரிசோதிச்சு சொல்றாரு, உனக்கு இது கோளாறு, இது நல்லா இருக்குன்னு சொல்றார். அதுக்கு முன்னாடி நீ ஆண்டவருக்கு முன்பாக உட்கார்ந்து ஆண்டவரை சோதித்து ஆராய்ந்து பார். பலவீனப்பட்ட உறுப்புகளா இருக்கும், ஆண்டவரை நீ மீண்டுமாக பலப்படுத்தும். ஆண்டவரை நீ மீண்டுமாக உங்க வீட்டு நான் நான் இனிமே எங்கேயும் நான் போக மாட்டேன், உன்னையே நான் வச்சு பற்றி கொள்வேன். தாவீதை போன்று எல்லாம் எந்த நிலையில இருந்தாலும் நான் உன்னை மட்டும் நம்புவேன். அதை சோதித்து ஆராய்ந்து மனசு சுயாவை செஞ்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் எனக்கு மீண்டுமாக எப்படியா ஒரு மீண்டுமாக கொடுக்கிறார். என் மனதையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாருங்கிறார். என் மனதையும் உள்ளத்தையும் புடமிட்டு பார். அதான் சொன்னது, புடமிட்டு பாருங்க. இந்த வார்த்தையை ஒரு 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 நல்ல ஒரு செயின் போடணும் அப்படின்னா, நல்ல ஒரு டாலர் போடணும் அப்படின்னா அந்த அந்த தங்கமானது நெருப்பிலே புடமிடணும், உருக்கணும் போட்டு.
அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகுதான் நாம் விரும்புகின்ற வண்ணமாக ஒரு அற்புதமான செயினா அது வருது, ஒரு டாலரா வருது, ஒரு தாலியா வருது. நாம் விரும்புகின்ற வண்ணமாக எதை நினைக்கிறவர்கள். அதே போன்று ஆண்டவர் நம்மை புடமிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் முன்பாக நான் நல்லவனா அல்லது ஆண்டவருடைய அந்த பேருந்து கூடியவனான்னு சொல்லி இந்த வாழ்க்கையிலே மீண்டுமாக ஆண்டவர் ஒரு வல்லமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவருக்கு முன்பாக இந்த வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். புடமிட்டு பாரும் ஆண்டவரை அப்படிங்கிற அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரை நீ நம்புங்கப்பா, நான் உங்க பிள்ளைதான் சொல்லி அந்த ஆவிக்குரிய ஒரு பாடல் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த ஒரு பாடலின் மூலமாக மீண்டுமாக நமக்குள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைச்சிருக்கிறார். எனவே இந்த வார்த்தையை நாம் தியானித்து மீண்டுமாக நான் ஆண்டவரிடம் ஒன்று சொல்லுகின்ற பொழுது நான் ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாறுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, எனவே இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் நேசிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்தாலும் அது கொடுப்பதற்கான முதல் மையமே ஆண்டவர் தான். எனவே எனக்கு ஆண்டவர் இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கை கிடையாது. எனக்கு இந்த ஆண்டவர் இல்லைன்னா எனக்கு இந்த குடும்பம் கிடையாது. எனக்கு இந்த ஆண்டவர் இல்லைன்னா எனக்கு இந்த பிள்ளைகள் கிடையாது. எனக்கு இந்த ஆண்டவர் இல்லைன்னா இந்த பொருளாதார வசதி எனக்கு கிடையாது. இந்த ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பெரிய உடல்நலம் கண்டிப்பாக கிடைத்திருக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஆண்டவர் இல்லைன்னா நான் இப்போ ஒரு பாதாளத்துக்கு போயிருப்பேன், சாவியை நோக்கி நான் சென்று கொண்டிருப்பேன். ஆனால் ஆண்டவர் தான் என்னை இதுவரை தடுமாற வைக்காமல் ஆண்டவரை வெளியினது எவ்வளவு யோசித்து பாருங்க. பிள்ளைகளே, நான் பெரிய பெரிய காரியத்தை கொடுத்து அப்படி சிந்திக்கணும். சின்ன சின்ன காரியத்தை இன்று ஆண்டவர் உன்னை ஒவ்வொரு நொடிப்பையும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதுவே ஆண்டவருடைய. எனவே இத்தகைய ஒரு நிலையிலே ஆண்டவரை நான் நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரை நம்பினவர்கள் ஒரு பொழுதுமே தடுமாறியதே கிடையாது என்பது நம் வேதத்திலே பார்க்கின்ற மிகப்பெரிய அதிசயமாக இருக்கு. எத்தனையமான மனிதர்களை நாம் காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரை நம்பினவர்கள். ஆண்டவரை நம்பினதால் தான் அவருடைய வாழ்க்கையில் எந்த தடுமாற்றத்தையும் சந்திக்காமல் ஆனால் ஆசீர்வாதத்தில் வாழ்ந்திருக்கார். அவருடையால் எவ்வளவோ கஷ்டங்களை சந்தித்தார். ஆனால் அவர் சொன்னார், நான் ஆண்டவரை நான் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கேன் என்று எனக்கு தெரியும். எனவே அந்த நம்பிக்கை என்னை என்னாலும் ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போய் சொல்லி சொன்னார். எனவே எந்த ஒரு மனிதரும் கஷ்டத்தை சந்திக்காமல், ஆனால் அந்த கஷ்டத்தை சந்தித்தால் கூட அவர்கள் நம்பியது ஆண்டவர் ஒருவரை மட்டுமே. எனவே என்னுடைய வாழ்க்கையில இதோ இந்த 7வது மாதத்துல நான் ஆண்டவரை காண வந்திருக்கிறேன். ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன். நான் எந்த விஷயத்திலும் தடுமாற போவதில்லை. அது எந்த ஆசீர்வாதமா இருந்தால் குறைவிடாமல் ஆண்டவர் கொடுப்பார் நம்பிக்கையோடு இது ஆண்டவரை நம்பினேன். புடமிட்டு பாரு, உண்மை இல்லாமல் நான் வேறு யாரையும் இந்த உலகத்தை நேசிக்கவே சொல்லி இந்த உள்ளத்தின் ஆழத்தில் இதோ அந்த ஆண்டவரை நாம் பார்த்து பாடி ஜெபித்து நம்முடைய ஜெபங்களை ஒப்புக் கொடுப்போம். உலகத்துக்கு பின்னாடி ஆசாபாசங்களுக்காக சின்ன சின்ன அற்ப ஒரு விஷயங்களுக்காக ஆண்டவரை மறந்த காலங்களை மறந்து மீண்டுமாக ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். உண்மை தேடாத நாட்களும் இல்லையே. சுயாய்வு செய்து நான் உங்களுடைய பிள்ளைகளாக மாற ஆண்டவரே, என்னை வெள்ளியை போன்று நீ புடமிட்டால், பொன்னை போன்று நீ புடமிட்டால், எவ்வளவு கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் ஆண்டவரே என்னை வேண்டுமாக உடைய பிள்ளையாக மாற்றுவே என்று சொல்லி என்னை தாவீதை போன்று உயர்த்த முடியாது. இதே வேதத்தில் வாசிக்கிற எண்ணற்ற குடும்பங்களை ஆண்டு உயர்த்தியது ஒன்று உன்னையும் ஆண்டு உயர்த்துமாறு
இதோ ஆண்டவரை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிப்போம். அதெல்லாம் நான் சுத்தமானேன் நம்புங்கத்த பிள்ளை. அதெல்லாம் நான் சுத்தமானேன் நம்மை பாடாத நாட்டம் இல்லையே உண்மை உண்மை தேடாத நாட்டம் இல்லையே. பலிகளை ஆண்டவர் ஏறெடுக்கும்படியாகும். மனம் விரும்புவதை ஆண்டவர் திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் ஆலயத்தை வைத்தது. வாய்ப்பு கட்டதை ஒருவனே கிடைக்காத இறைவன் சக்தி வழங்க ஆண்டவர் மட்டுமே வாய்ப்பு எதையெல்லாம் என்று கேட்க போகிறார்கள் அவற்றையெல்லாம் எனக்கு உண்டு. ஆண்டவர் கொடுக்கின்ற நிபந்தனை நான் ஆண்டவரை மட்டுமே நம்புவேன். உலகத்தில் எதையும் நம்புவதற்கு தயாராக ஆண்டவரை மட்டுமே ஆண்டவரை குறித்து நான் திறமை பெறுவேன் என்று சொல்லி சூத்திர பலிகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொள்ளும். பொறுப்பனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உண்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா பிள்ளை. ஆராதித்து உண்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா பிள்ளை. கரங்களை உயர்த்தும் கண்களை மூடுவோம். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கரங்களை உயர்த்துவது என்பது நாம் உதவியை எதிர்பார்ப்பதனுடைய அடையாளம். ஒரு சாதாரண ஒரு மனிதனிடம் சென்று உதவி கிடைக்கின்ற பொழுது நம்முடைய கரம்தான் நீள்கிறது. நம் கரத்தை தான் நாம் நீட்டுகிறோம். நான் எத்தனை விதமான இடங்களில் என்னுடைய கரத்தை நீட்டி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இதோ எனக்கு உன்னை ஆண்டவர் அப்படியாக உடைய கையை வெறுங்கையாக திருப்பி ஒரு பொழுதுமே அனுப்ப மாட்டார். எனவேதான் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உதவி எனக்கு எங்கிருந்து வரும், உன்னை மண்ணை உண்டாக்கிய உன்னிடமிருந்தே எனக்கு உதவி என்று சொல்லி திருப்பாதாஸ் செபிப்பது போன்று இதோடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அந்த உதவியை தாரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீ ஜெபித்து, நம்பிக்கையோடு நீ கேட்டு ஜெபி. நம்பிக்கையுள்ள ஜெபம் கேட்கப்படும். நீ இதை பெற்றுக்கொள், இது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கிறவர்கள் மட்டுமே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இதை தாரும் என்று சொல்லி ஜெபிப்பார். இந்த மோயிசன் பாருங்கள் எவ்வளவு நேரம் கரங்களை உயர்த்தி ஜெபித்தார். கரங்களை எப்பொழுதெல்லாம் உயர்த்தி இருந்தாரோ அப்பொழுதெல்லாம் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள் இஸ்ராயேல் படையினர். தோல்வியை தழுவவே இல்லை. தோல்வி என்பது அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. காரணம் மோசே தன்னுடைய கரத்தை ஆண்டவர்பால் உயர்த்தினார். என் அன்பு மகனே ஆண்டவர்பால் உன்னுடைய கரத்தை உயர்த்தி நீ கற்றுக்கொள். ஆண்டவர்பால் உன்னுடைய கரம் உயர்ந்திருக்கும்படியாக நீ ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்திக்கொள், பழக்கப்படுத்திக்கொள். எத்தனையோ முறை நீ வந்து கரங்களை உயர்த்திருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர்களுக்கு என்னை நோக்கி உன்னுடைய கரங்களை உயர்த்துகின்ற பொழுது இது உன்னுடைய கரத்திற்கு இதை உதவி தேவை என்பதை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். இயேசுவை இயேசுவின் சொல். ஒரு சாதாரண நிலையில் இருக்கின்ற பொழுது உன்னுடைய மகனை இந்த மகளை கரங்களை பிடித்து நீ வழிநடத்தின் உலகத்தில் வழிநடத்தினார். ஆனால் இன்று அதே பிள்ளைகளுக்கு இதோ இன்று தேவை கடவுளுடைய ஆசீர்வாதம். அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாறணும். அன்பு மகனை மகன் விநியோகமான இடங்களில் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களிலே அந்த பிள்ளைகள் வேறு ஒரு நிலையிலே ஒரு அடையாளங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனமாற்றத்திற்கான பிள்ளைகளாக மாறும்படியாக இந்த பிள்ளைகளை ஒத்துக்கொள்ளும்.
ஆண்டவரை தேடி வருகின்ற பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறணும் சொல்லி இந்த கரங்களை உயர்த்த அன்பு மகனே மகன், இந்த பொருளாதார வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, உடைய உலகத்தில் இருக்கின்ற சில காரியங்களுக்காக மட்டுமல்ல, நீ ஒரு ஆன்மீக, குறிப்பாக ஆவியின் பிள்ளையாக, ஆவியின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகளாக ஆவியிலே நிரம்பிய ஒரு குடும்பமாக இருக்கும்படியாக உடைய கரங்களை உயர்த்த எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார். நீ கேட்பதற்கு முன்பாக உனக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்தவனாக இருக்கிறார். நீ பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை நீ கேட்டு நீ சொல்லி, பரிசுத்த ஆவியான ஒரு வல்லமை உனக்கு இறங்கும்படியாக நீ சொல்லி, ஆண்டவரையே உங்களுடைய திருவிழத்தை இந்த வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொல்லி, ஆண்டவரை அதை கண்டுகொள்வதற்கான வல்லமையை தாருன்னு சொல்லி புனிதமான நேரங்களை நீ மற்றவர்களுக்காக செபிக்க மறந்து போயிருக்கிறார். உடைய கரங்களை உனக்காக சுயநலத்தோடு தூக்கிருக்கிறார். ஆனால் இன்று மீண்டுமாக பொது நலத்திற்காக நீ உடைய கரங்களை உயர்த்தி, உடைய பொது நலத்திற்காக, உடைய அயலானுக்காக, நோய் வாய்ப்பட்டு இருக்கிற ஒரு மனிதனுக்காக, மிக பொருளாதார நெருக்கடியில் உன்னை விட மிக பின்தங்கி நிற்கின்ற ஒரு குடும்பத்திற்காக உடைய செபத்தை தாழ்மையோடு ஒப்புக்கொடும். இதோ ஒரு குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மீண்டுமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணணும் சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் ஆண்டவர் இருப்பதை உண்மை பல மடங்கு ஆண்டவனை உயர்த்துவார். இயேசுவுக்கு அவன் ஒப்புக்கொடு. இதோ நேரத்தில் பல்வேறு நிலைகள் இருக்கிறவர் நம்பி இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து செவி ஆண்டவருடைய செபத்தை கேட்பார். அருமையாண்டு மகனே நீ மற்றவருக்காக செவிக்கின்ற பொழுது ஆண்டவனை ஒரு பொழுதுமே மறக்க மாட்டான். எனவே இயேசுவே, எண்ணற்ற பிள்ளைகள் இதோ மற்றவருடைய காரியங்களுக்காக, பொது நலத்திற்காக, ஆண்டவரே இந்த நாட்டிற்காக, எல்லாவற்றிற்காக ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிற செபத்தை ஆண்டவரே மீண்டும் அவருடைய எளிமையான கரங்களுக்கு நான் ஒப்புக் கொடுக்கலப்பா. இயேசுவே ஆண்டவரே, மீண்டுமாக என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நோய் நொடியற்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்கிறார். அநேக பிள்ளைகள் ஆண்டவரை நோயினால் வாடுகின்ற பொழுது அவருடைய நம்பிக்கை தளராதபடி ஆண்டவர்களே அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்குமாறு என்னுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இது எண்ணற்ற இந்த பங்கில் இருக்க அநேக குடும்பங்களை, அநேக கிராம மக்களை ஆண்டவரை மீண்டுமாக கரம் தொட்டி நீ ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, இது ஒரு ஆசீர்வாதத்தின் அற்புதமான ஒரு நேரம். என்னுடைய கவலையெல்லாம் ஆண்டவரை உங்களிடம் குட்டுகின்ற ஒரு நேரமாக இருக்கு. உடைய வாழ்க்கையில எது உடைய நிம்மதியை, மகிழ்ச்சியை கிடைக்கிறது அந்த கவலை மட்டுமே. எனவே இந்த கவலைகள் எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. உன் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். அன்பு மகனே மகனே, காரணம் உன் மீது அக்கறை கொண்டிருக்கின்ற ஒரு ஆண்டவர் ஒருவரை தவிர உலகத்தில் யாருமே கிடையாது. கடவுள் ஒருவரை உன் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார். உன் கவலைகள் எல்லாம் அவர் மீது போட்டுவிடு. அவர் உன் மீது அக்கறை கொண்டு அவற்றையெல்லாம் நீக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு ஆண்டவர், இந்த கவலை, இதோ இதை பற்றி ஒரு கவலை, இதோ என் மகனை பற்றி, இதோ என்னுடைய பொருளாதார வாழ்க்கையை பற்றி, எதிர்காலத்தை குறித்து, ஆண்டவரே என் குடும்பத்தில் இவ்வளவு சிக்கல், ஆண்டவரே இருக்கிற எல்லா கவலைகளையும் ஆண்டவர் மீண்டுமாக இந்த இடத்துல ஒரு அற்புதம் அதிசயம் செய்யும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொள்ளும். ஒரு அதிசயமிக்க ஒரு அற்புதமான ஒரு திருத்தலமாக ஆண்டவர் ஒவ்வொரு சமயம் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எனவே இது அவருடைய திட்டத்தில் இயக்கின்ற ஒன்றை மீண்டும் மீண்டுமாக கொண்டு வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டா மாற்றியிருக்கிறார். பங்கின் பல்வேறு காரியங்களை குறித்து ஆண்டவரிடம் ஒப்புக்கொடும். பங்குடைய பல்வேறு காரியங்களை அறிந்த மகளாக இருக்கிற ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடும். ஒரு காரியத்திற்காக நாம் செபித்துக் கொண்டே இருக்கோம். செபம் அதிகம் தேவை. அருமையான மகனே மகளே, ஆண்டவரை மாற்றுவார். எல்லா விதமான சூழ்நிலையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒப்புக்கொடு. இயேசுவிடம் ஒப்புக்கொடு. இளைஞர்களுக்காக ஒப்புக்கொடும். இளம் பெண்களுக்காக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடும். ஏழையை மட்டுமே நம்பி ஓடுகின்றவர்களாக மட்டும் அல்ல, மாறாக இயேசுவை நம்புகின்ற பிள்ளைகளாக இருக்கும். இயேசுவை நம்பி தன்னுடைய எதிர்காலத்தை ஒப்புக் கொடுக்கின்ற மகளாக இளம் பெண்களும் இளைஞர்களும் மாறுபடியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடும். இயேசுவை ஆண்டவரை ஒவ்வொரு மாதமும் அற்புதமான பிள்ளைகள் தேடி வந்து எண்ணற்ற ஜெப குவியல்களை ஆண்டவருடைய பலிபீடத்தின் முன்பாக ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கும். ஒப்புக் கொடுப்பான். இது ஒரு அதிசயம் நிறைந்த ஒரு பலிபீடம், அற்புதம் நிறைந்த ஒரு பலிபீடம். எத்தனை விதமான தேவைகளும் ஆண்டவர் சந்திக்க உள்ளவராக அநேகமான குருக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். ஆயர்களுக்காக, மறை மாவட்டத்திற்காக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் அருள் சகோதரிகளுக்காக ஒப்புக் கொடுப்போம். திறப்பட சபையில் இருக்கிறவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுப்போம். அவர்கள் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. எண்ணற்ற அருள் சகோதரிகள், எண்ணற்ற அருள்களை உனக்காக செபிப்பதை நீ ஒருபொழுதும் மறவாது. ஆண்டவர் அவர்களை இதற்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய செபங்களை எடுத்து சொல்லக்கூடிய அருட்கள் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக்கொடு. இயேசுவை ஆசீர்வதிங்களப்பா என்று சொல். இது அந்த நேரத்தில் பல்வேறு நிலைகள் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் செபிப்போம். இயேசுவை ஆண்டவரை அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். உலகத்தில் இருக்கின்ற எல்லா விதமான ஆசீர்வாதம் நிறைந்து கிடைக்க முடியாது. இதோ யாக்கோப்பை நீ ஆசீர்வதித்தது போன்று, இதோ எலியாவுடைய ஜெபத்தை கேட்டது போன்று, சாமியுடைய ஜெபத்தை கேட்டது போன்று, மோயிசுடைய ஜெபத்தை இதோ இந்த இடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் மோயிசுனாலும் சாமிகளாகும் ஆண்டவரை இருந்தவருடைய ஜெபங்களை கேட்டு நீ ஆசீர்வதிக்கிறார்.
ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய கரங்களை வீட்டிருக்கிறோம். வெறுங்கையாக அல்ல, மாறாக ஆசீர்வாதத்தால் நிரப்புவதற்காக எல்லா விதமான பொருத்தனைகளும் எல்லா விதமான ஜெபங்களையும் இதோ உபகாரத்தால் வல்லமையான கரத்துக்குள் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். முழந்தால் படிடுவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்குவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உன் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயித்து மகிழ அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பூமாலையான பாமாலை, இது புனித உபகாரத்தாய்க்கு புகழ் மாலை. நாம் நாவால் இசைக்கும் கவிமாலை, நம் நல்லதோர் தாய்க்கு இசை மாலை. இம்மாலையை நாள்தோறும் நம் அன்னைக்கு நெஞ்சாரச் சுட்டி மகிழ்வோம். ஜனவரி 6ஆம் நாள் 3 ராஜாக்கள் பொங்கல் விழா. செப்டம்பர் இறுதி வாரம் நடைபெறும் புனித உபகார மாதா திருவிழா. மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை
பகல் 10 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் மாதா பக்தி முயற்சி, சிறப்பு வழிபாடு முதலியவை இத்திருத்தலத்தின் சிறப்பு நிகழ்வுகள். திருத்தலம் வருவீர், அன்னையை வேண்டுவீர், அளப்பரிய வரங்கள் பல பெறுவீர்.